இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு வீடு கட்டணும்னு வச்சுங்களேன், நம்ம என்ன நிறைய அக்ரிமெண்ட்லாம் போடுவோம். உதாரணத்துக்கு கொத்தனாரை கூப்பிடுவோம், எனக்கு இதெல்லாம் வேணும், இந்தாங்க அக்ரிமெண்ட் போடுவோம், ஒப்பந்தம் போடுவோம். நான் உங்களுக்கு இன்ன தொகை கொடுப்பேன், என்னென்ன வேலை செஞ்சு கொடுக்கணும். வீடு கரையமன்ற மண்ணு கரையமன்ற வச்சுங்களேன், நான் பத்திரம் எழுதுவோம். நான் விற்கிறவர் வாங்குறவர் இதெல்லாம் ஒப்பந்தம்னு சொல்லுவோம். அதை இது மனிதருக்கும் நடக்கின்ற ஒரு டீலிங் இல்லையா, ஒப்பந்தம்னு சொல்லுவோம், அக்ரிமெண்ட். ஆனால் கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற பந்தம் உடன்படிக்கைன்னு சொல்லுவார்கள். உடன்படிக்கை, ஒப்பந்தம் வேறு, உடன்படிக்கை வேறு. ஒப்பந்தம் காசை வச்சுதான் நிர்ணயிக்கப்படும். நீ காசு கொடுத்தா வச்சு செய்வோம், நீ காசு கூட வச்சு பண்ண போயினா இருப்பான். ஸோ அங்கே பொருள் அங்கே முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. ஆனால் உடன்படிக்கையில் பொருள் அல்ல, அருள், இரக்கம், அன்பு, அது உள்ளம் அங்கே அப்படி சொல்லலாம், உள்ளம் அங்கே மையப்படுத்தப்படுகிறது. என்றைக்கு இந்த இருவருமே உடன்படிக்கை செய்து கொள்ளும் இந்த 2 பேருமே எப்போ தன் உடன்படிக்கையை உணர்ந்து முழு அந்த உடன்படிக்கையில் கடைபிடித்து வாழ்கிறாங்களோ, அது வரைக்கும் அந்த உடன்படிக்கை அருந்து போகாது, தொடர்பற்று போகாது, நிலைச்சிருக்கணும் அந்த உடன்படிக்கையில். அப்படி இருந்தால் 2 பேருமே மிக மகிழ்ச்சி. உடன்படிக்கை அவ்வளவு மகிழ்ச்சி தருகின்ற விஷயம். அது என்றைக்குமே அழிஞ்சு போகாது. எதுவரை யாரேனும் ஒருவர் அதை வெட்டி விலக்கி கொள்ளும் வரை. யாவே இறைவன் இஸ்ரேல் மக்கள் அவனை எகிப்தில் கூட்டு வர்றாரு. கூட்டிட்டு சீனாய் மலையிலே பாளையம் இறங்குகிறார்கள். சீனாய் மலையிலே இந்த நிகழ்வை என்ன பண்ணலாம், விடுதலை பயணம் 19 வாசிக்கலாம். சீனாய் மலையில அந்த பாளையம் இறங்குகிறார்கள். அதன் அருகில் இப்போ ஆண்டவர் மோயிசன் வழியாக மோயிசனை தன்னுடைய பிள்ளையாக அவரை முன்னிலையில் இஸ்ரேல் மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். கொஞ்சம் வாசிக்கலாம். விடுதலை பயணம் 19ஆம் அதிகாரம் 4 ஒரு 5-6 வரைக்கும் அந்த 2 மாதம் வாசிக்கிறேன் பாருங்களேன். நான் எகிப்துக்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் சேர செய்ததையும் நீங்கள் கண்டீர்கள். நான் உங்களை காவல் பண்ணி கூட்டு நீங்கள் பார்த்தீங்க. அதை நீங்கள் என் வார்த்தைக்கு செவி சாய்த்து, இந்த வார்த்தை அதாவது ஆண்டவர் தெளிவாக சொல்றது பாருங்க, நீ என் வார்த்தையை கேட்கணும், எனக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், என் கட்டளைக்கு நீ கீழ்ப்படிந்தால் பாருங்க பாப்போம். நீங்கள் என் வார்த்தைக்கு செவி சாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைவருக்கும் என் உடைமையே எனினும் மன்னிக்கணும், அனைத்து உலகும் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்களினங்களிலும் என் தனி சொத்து ஆவீர்கள். இந்த உலகமே என்னது தான், நான் படைச்சது தான். ஆனால் இந்த உலகம் அனைத்து மக்களினங்களிலும் இஸ்ரேல் மக்களே, நீங்கள் என்னுடைய சிறப்பான சொத்தாக உங்களை வச்சுப்பேன் நான். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அர்ச்சகராகவும் தூய மக்களினங்களாகவும் இருப்பீர்கள். இவ்வார்த்தைகளே நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்றார். மோசே கூட சொல்லி அனுப்புகிறார். ஆண்டவர் செய்த உடன்படிக்கை. என் வார்த்தையை நீ கேட்டா, நான் சொல்றதை கேட்டு நடந்தீன்னா, நீ என் மக்கள், நான் உங்களுடைய கடவுள்.
இது இஸ்ரேல் மக்களிடையே இறைவனை உடன்படிக்கை. ஆனால் இந்த உடன்படிக்கையிலே இஸ்ரேல் மக்கள் நிலைச்சிருந்தாங்களா என்பதுதான் மிக பெரும் கேள்வி. கழுதை தேஞ்சி கட்டம்பாச்சுன்னு சொல்லுவாங்க, கழுதை தேஞ்சி கட்டெரும்பு ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த உடன்படிக்கை நாளாக 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 நீர்த்து போய்விடுகிறது. இஸ்ரேல் மக்கள் என்றைக்கு கானான் போய் சேர்ந்தாங்களோ, சேர்ந்தாங்க கொஞ்சம் மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சாங்களோ, அன்றைக்கே ஆண்டவரை மறந்தார்கள். ஆனா என்ன பண்ண, மோசே கிட்ட 10 கட்டளை கொடுத்தார். இதான் கட்டளை, இதை கடைபிடிச்சு ஒரு வாட சொல்லு. என் வார்த்தை தான், என் வார்த்தையை கல்லுல பொறிச்சு வச்சிருக்கேன் பாரு. நானே உன் கடவுள், உனக்கு வேறு கடவுள் கிடையாது. பொய் சொல்லாது, இல்லையா, திருடாது, தாய் தகப்பனை அவமதிச்சு பேசாது, அவங்க அன்பு செய்யு, விசுவாசத்தோடு இரு, என் பேருக்கு கலங்க ஏற்படுத்தாது. என்ன 10 கட்டளையை கொடுத்து வச்சிருப்பாருங்க. இதை கடைபிடித்து வாழ் என்று சொன்னார். மக்கள் வாழ்ந்தார்களா? உனக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நாமே, என்னை தவிர வேறு கடவுள் உமக்கு இல்லாமல் போவதாக சொன்னாரு. யார் ஆண்டவர் சொன்னாரு? யார் கேட்டது? பாகாலுக்கு தூபம் காட்டினீங்க, இன்னும் எண்ணற்ற கடவுள் பின்னெல்லாம் போனீங்க, ஆண்டவரை மறந்தீர்கள். இதனால் என்ன பண்றார்? அவர்களை அடிமைகளாக சிதறடித்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் முடிவு செய்யறாரு பாருங்க, பார்ப்போம். நான் இந்த உடன்படிக்கையை கல்லில் எழுதி கொடுத்தேன், நீங்க என்ன பண்ணீங்க? அதை நீங்க ஏத்துக்கல, அதை அப்படியே. ஆனால் ஒரு காலம் வரும், இதோ நாட்கள் வருகிறது, என்னுடைய திருச்சட்டத்தை, என்னுடைய வார்த்தைகளை சும்மா கல்ல எழுதி கொண்டு பழிகிறது கொடுக்க மாட்டேன், உங்கள் உள்ளத்திலே பதித்து வைப்பேன். உங்கள் ஆன்மாவில் என் வார்த்தையை புதைச்சி வைப்பேன். உங்களுக்குள்ளே என் வார்த்தையை நான் வைப்பேன். அப்ப நீ உன் மனசாட்சி, உன் ஆன்மா உள்ள என் வார்த்தை ஒன்று பேசும். நான் தவறான பாதைக்கு போன அகஸ்டின் அங்கே போகாத என் ஆண்டவர் உள்ள பேசுவார். வார்த்தை மட்டும் பேசுவார். அகஸ்டின் அங்கே போகாத தப்புன்னு சொல்லுவார். அதை கேட்டு நாம் திரும்ப நல்ல பாதையில் சென்றால் அவனுடைய ஆசை. இல்லை என்றால் நான் போற பாதைக்கான விலையை நாம் அனுபவிச்சு ஆகணும். நம்ம பேசுறது தான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய, இன்றைய வாசகங்களுடைய அடிப்படை தியானமே தான். இன்னைக்கு அந்த இறுதி நாள் எது? இயேசு ஆண்டவருடைய காலம், ஏசப்பாவுடைய காலம். அவர் சொன்னார் இல்லையா, நான் என்னுடைய வார்த்தை, அதாவது நான் உங்களுள்ளும் என் வார்த்தை உங்கள் உள்ளத்திலும் நான் பதிய வைப்பேன்னு சொல்லுவேன். அப்ப ஆண்டோடைய வார்த்தையை உள்ளத்திலே பதிய வைக்கின்ற அந்த வார்த்தையை அதன்படி நாம் கேட்டு நடந்து வச்சுங்களேன், நாம் ஆண்டோடைய உடன்படிக்கையை கடைபிடிக்கிறோம்னு அர்த்தம். எனவே 31 பாருங்க, பார்ப்போம். என் வார்த்தையை உங்கள் உள்ளத்துல வைப்பேன், கல்லான இதயத்தை எடுத்து விட்டு சதையாலான இரக்கத்தாலான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அந்த இதயத்தில் என் வார்த்தையை வைப்பேன். அந்த ஆன்மா சொல் நல்ல பாதையில் நடந்தினா உனக்கு மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் உண்டு. இல்லை என்றால் அதனுடைய விளைவை நாம் தான் அனுபவிக்கணும். என்றால் சொல்லுது, பழைய உடன்படிக்கை எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? கல்லில் எழுதப்பட்டது. புதிய உடன்படிக்கை இதயத்தில் எழுதப்பட்டது. முன்ன உடன்படிக்கை எப்படி ஆச்சு? அது முறிஞ்சு போச்சு. ஆனால் ஏன்? கட்டளையை மீறிட்டே நீதான், புரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த உடன்படிக்கை மீறப்படவில்லை. கடவுளுடைய திட்டம் அனைத்தும் என்னென்னவோ அது அனைத்தையும் ஏசப்பா தன்னில் ஏற்றி நிறைவேற்றி அதை உடன்படிக்கை உடையாம பார்த்துக்கிட்டார். இன்னொன்று, பழைய உடன்படிக்கையிலே ஆடு மாடுகள் பலியிடப்பட்டன. அந்த ரத்தம் தான் பலி பொருளாக பயன்படுத்தப்பட்டது.
ஆனால் இங்கே கடவுளுடைய மகன், இறைமகன், அவர் தன்னுடைய ரத்தத்தையே என்ன பண்ணாரு, பாவத்துக்கு பரிகாரமா பழிப்பொருளாக கொடுத்தார். அதை பாருங்க பார்ப்போம். இந்த புதிய உடன்படிக்கையானது எவ்வளவு மகத்துவம் மிக்கதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். பழைய உடன்படிக்கை ஒரு ஆண்டான் அடிமை, அரசன், குடிமக்கள், இந்த ரேஞ்சில் தான் பழைய உடன்படிக்கை இருந்தது. ஆனால் ஏசப்பா புதிய உடன்படிக்கை சமத்துவம், எல்லாரும் சமம். நான் உங்களை நண்பர் என்று அழைப்பேன் சொல்லுவார். நீ என் ஃப்ரெண்டு, என் நண்பன், நீ நம்ம எல்லாம் ஒன்றுன்னு சொல்லுவார். அப்போ பழைய உடன்படிக்கை அதிகாரம், நீ அரசருக்கு கீழ்ப்படிந்து நட, எனக்கு இப்படி இருந்ததை இறைவன் இயேசு மாற்றுகிறார். எல்லோரும் சமம் மாற்றுகிறார். ஆக இந்த புதிய உடன்படிக்கை சொல்றது ஆண்டவராக இயேசுவின் வழியாக இந்த மனு குலம் முழுவதும் தந்தையோடு இணைக்கப்பட்டது. இதுதான் இன்றைய தியானமே தான். இன்னைக்கு அப்பேற்பட்ட உடன்படிக்கையின், அந்த உடன்படிக்கை செயலின் உறுப்பினர்களாக இருக்கின்ற நாம எப்படி வாழணும் சிந்திச்சு பார்க்கணும். நாம நீங்க நற்செய்தியில மிக அற்புதமான விஷயங்கள் உள்ள இருக்கு பாருங்க. இன்னைக்கு நற்செய்தியில அற்புதமான விஷயம் உள்ள இருக்கு. மார்க்கில் பாருங்க பார்ப்போம். கடவுள் தன்னோடு இருக்க யார் அழைக்கிறாருன்னு பார்க்கணும். நம்ம தன்னோடு உடன்படிக்கையில பங்கு பெற தன் கூட இருக்க யார் அழைக்கிறாரு பாருங்க பார்ப்போம். தான் விரும்பியவர்களை தங்கிட்டு அழைக்கிறார். இப்ப கடவுளால் நாம் விரும்பப்படணும். ஆண்டவரே, நான் உங்களால் விரும்பப்படணும் அதோடு வேண்டுவோம். கடவுள் அதன் பின் இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். இப்ப கடவுள் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, என்ன உடன்படிக்கை, ஆனால் ஒன்று வேணாம், நான் அப்படியே ஜாலியாக இருப்பேன், அப்படி இருப்பேன். கடவுள் விரும்பப்படணும். நம்ம பாருங்க பார்ப்போம். எல்லாவற்றும் வந்தாங்க. அதுக்கே பாருங்க பார்ப்போம். அவங்களை ஏன் அழைச்சாரு? தம்மோடு இருக்கவும், தம்மோடு நற்செய்தியை பறைசாற்றவும். ஆண்டவர் கூட இருக்கிறதுக்கும் ஆண்டவருக்கு உண்டான பணியை செய்வதற்கும் இந்த உடன்படிக்கையின் பங்கேற்பாளிகள் தயாராக பறைசாற்றவும், பேய்களை ஓட்டவும். அவர் என்ன பண்ணாரு? அவருடைய சீடர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஏனென்றால் கடவுள் யாரை அழைக்கிறாரோ அவர்களுக்கு தன் ஆசிரியை கொடுத்து தன் பணியில பங்கு பெற செய்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை யோசிச்சு பாருங்க. இந்த வாய்ப்பைத்தான் இஸ்ரேல் மக்கள் நம்ம முன்னோர்கள் இழந்தாங்க. அவங்க இழந்து போனாங்க. இந்த வாய்ப்பை இழந்து போயிட்டாங்க. ஓசி 11 ஆண்டு சொல்லுவார் பாருங்க. யாவே ஆண்டு சொல்லுவார், நான் எந்த அளவுக்கு அவர்களை வருந்தி அழைத்தேனோ அந்த அளவுக்கு அவங்க என்னை விட்டு விலகி போறதுலேயே பிடிவாதமா இருக்கிறாங்கன்னு சொல்லுவார். மோசே ஆண்டு பேசுவார். மோசே, இந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள்னு சொல்லுவார். இந்த மக்கள் என்ன வணங்கவே மாட்டாங்க, எனக்கு வளைஞ்சு கொடுக்கவே மாட்டாங்க. எனவே இந்த மக்கள், கடவுள், அதாவது இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கான உடன்படிக்கை எந்த அளவுக்கு மீறினா, அதை சொல்ல வரணும், எந்த அளவுக்கு மீறினாங்கன்னு பாருங்க. சாலமோனுக்கு பிறகு நாடு பிரிகிறது. வடநாடு, தென்னாடு. 11 கோத்திரங்கள் வடநாட்டுக்கு போயிடுச்சு. யூதா கோத்திரம் மட்டுமே தென்னாடு இஸ்ரேல் தங்குகிறார். அந்த 11 கோத்திரங்கள் இந்த மக்கள் என்ன பண்றாங்க? இஸ்ரேல் அவங்களுடைய புனித தலம் இல்லையா, எல்லாம் இங்க ஆண்டவர் வழிபட இங்க வராங்க. அங்க என்ன பண்றான்? ரெகபயாம் பயப்படுறான். மக்கள்லாம் அங்க போயிட்டாங்கன்னா, எல்லாம் அங்கே தங்கிட்டாங்கன்னா வடநாடு காலியா போயிடுமே என்று சொல்லி பெத்தேலிலும் தானிலும் அந்நிய தெய்வங்களுக்கு அவன் கோயில் கட்டுகிறான். ஏன் சொல்றேன்னா, எந்த அளவுக்கு அவர் அவனுடைய வார்த்தையை மீறாங்க பாருங்க. இப்படி இருந்ததால்தான் ஆண்டவர் உடன்படிக்கையை முறித்து போட்டார். ஆனால் இன்றைக்கு
நாம் அதை போல மீறுவோமா, இல்லை ஆண்டவருக்கு பணிந்து வாழ்வோம்? யோசிச்சு பார்க்கணும். நம்ம இந்த திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். இந்த பல்லவியே அற்புதமான வரி. இன்னைக்கு பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கடவுள் இந்த உலகத்தின் மேல அவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார். நீ ஒரு உண்மையாயிரு போதும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆண்டவர் இந்த உலகத்தின் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னா, நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைங்கன்னு அழைக்கப்படுறோம். வச்சு பாருங்க. 1 யோவான் 3:1. கடவுள் இந்த உலகத்தின் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு சொன்னா, நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைங்கன்னு அழைக்கப்படுறோம். எவ்வளவு இருக்கிறது பாருங்க. எவ்வளவு அன்பு பாருங்க பார்ப்போம். ஏசப்பா கிட்ட ஒரு நகைச்சுவையா சொல்லுவாங்க. ஏசப்பா ஒருத்தவங்க கேட்டானா, இயேசுவே நீங்க எங்களுக்கு எவ்வளவு அன்பு செய்றீங்க, அளவு, அந்த அளவு சொல்லுங்க. அளவு தானே பாரு, இவ்வளோ அன்பு செய்கிறேன் என்று சிலுவையில் நமக்காக மரித்தார் ஆண்டவர் இயேசு. அதுதாங்க திருப்பாடல் சொல்ல வரப்பாங்க. திருப்பாடல் 85 பேரன்பும், ஆண்டவர் பேரன்பு கொண்டவர். அந்த அன்பும் உண்மையும், அந்த அன்புக்கு உண்மையாக நேர்மையாக நம்பி, அதாவது நன்றி உள்ளவர்களாக, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது, செய்யாம ஆண்டவருக்கான பணியை செய்கிற உண்மையான பிள்ளைகாரம் வாழுகின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டா. பாருங்க, ஆண்டவரே உங்க பேரன்பை எங்களுக்கு காட்டியறலும், உங்க மீட்பு எங்களுக்கு தந்தரலும். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போருக்கு அவருடைய மீட்பு அண்மையிலே இருக்குது. ஆண்டு உடம்புக்கு செஞ்சிருக்காரு. என் வார்த்தையை உங்கள் உள்ளத்திலே பதிப்பேன், அதன்படி நீ கேட்டால்தான் உனக்கு மீட்பு. திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போருக்கு மீட்பு அண்மையில் உள்ளது. மீட்பு அண்மையில் உள்ளது. பாருங்க பார்ப்போம். நீதியும் நிறை வாழும் உங்களுக்கு கிடைக்கும். மணி நின்று உண்மை முளைத்தெழும். விண்ணி நின்று நீதி கீழ் நோக்கும். அந்த வார்த்தைகள் அவ்வளவு பாருங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு அஞ்சு எப்போது நீ நடக்கிறாயோ, உனக்கான நீதி மேல இருந்து கீழே வந்தே தீரும். ஆண்டவனுக்கு கொடுப்பார். இதை விட வேற என்ன வேணும்? கடைசியா அற்புதமான அந்த 80 திருப்பாடல 12. தயவு செய்து இந்த வார்த்தையை மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்க சொன்ன மாதிரி பைபிள்ல முன்பக்கம் வெள்ளை பகுதி இருக்கும், அதை எழுதி வச்சுக்கோங்க. நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நான் எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா ஆண்டவருக்கு தீமை செய்ய தெரியாதீங்க. ஆண்டவருக்கு தீமை செய்ய தெரியாது. ஆண்டவர் நல்லதையே செய்வார். பாருங்க பார்ப்போம். திருப்பாடல் 85:12. ஆண்டவர் நல்லதையே அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும். நல்லதுதான் அவர் சர்வ செய்வார். அநீதி, அதாவது நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடி சுவடுகளுக்கு வழிவகுக்கும். சோசர்களே, நாம் நீதி வழி நடக்கின்ற பொழுது நமக்கான நீதி மேல நம்மளுக்கு வந்தே தீரும். சகோதரர்களே, கடவுள் பயற்பட்டு செய்த கல்லுல எழுத ஆண்டோடைய வார்த்தையை பொறிச்சு வச்சு நம்ம கூட உடன்படிக்கை செய்யல. அவருடைய வார்த்தை உள்ளத்துல போட்டிருக்காரு. அது என்ன சொல்லுதோ அப்படி நீ கேட்டு நடக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை இப்ப நீதியின் வாழ்க்கையாக, ஆண்டவருடைய அன்பை பெறுகின்ற வாழ்க்கையா நமக்கு அமையும். இன்னொரு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், நம்ம தினமும் பூசைக்கு போறோம் இல்லையா, மிக பெரும் உடன்படிக்கையின் பள்ளி அது. ஆண்டவரே உமது பிறப்பையும் இறப்பையும் இறுதி வரை நாங்கள் தியானிக்கிறோம். அவ்வாறு தியானித்தால், ஆண்டவரை நம் உள்ளத்திலே கொண்டு வாழ்ந்தால் நமக்கு பரிபூர்ண, நமக்கு ஆண்டவருடைய ஆசைக்கு குறையே இருக்காது. திரும்ப வாசிக்கிறோம் பாருங்க பார்ப்போம். அந்த முதல் திருப்பாடல 7-8 வாசகம் பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே உமது பேரன்பை எமக்கு காட்டியருளும், உமது மீட்பை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போருக்கு மீட்பு அண்மையில் உள்ளது. எனவே நாம் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போம். நம்முடைய அனைத்து துன்பங்களும் தூரங்கள் எல்லாம் போயிடும், மீட்பு நமக்கு கிடைக்கும். ஆண்டவருக்கு அஞ்சு வாழுவோம். திரும்ப சொல்றேன், மீகா 6:8. ஆண்டவர் நம்ம இருப்பார் சொல்லுங்க பார்ப்போம். நேர்மையா இரு, இரக்கத்தோடு இரு,
ஆண்டவர் முன் தாழ்ச்சியா இருக்கு. அது ஒண்ணு வேணாம், போதும். ஐயோ, அந்த வார்த்தையெல்லாம் பாருங்க பைபிள்ல. இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறாரு. உடன்படிக்கையோட சாராம்சமே இதுதான். நேர்மையா இரு, இரக்கத்தோட இரு, ஆண்டவருக்கு பணிஞ்சு கீழ்ப்படிஞ்சிரு, போதும். 2 நாள் சந்திப்போம்.